லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்ன நியூஸ் தானே யோசிக்கிறேங்க. நம்ம பிஎம் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா போயிருக்காரு. 2 நாட்கள் ரஷ்யா விசிட்க்கு போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காருன்னா, நம்ம கண்ட்ரியில இருக்க ஆர்மி, இந்தியன் ஆர்மி டீம் வந்து உக்ரைனோட போருக்காக 2022 பிப்ரவரிக்கு அனுப்புனாங்க. அங்கிருந்து ரஷ்யால இருந்து அவங்க திரும்ப வரவே இல்லை. இதுக்காக புட்டின் அவர்கள் ரஷ்யா பிரசிடென்ட்டை மீட் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்றதுக்காக தான் பிஎம் மோடி அவர்கள் போயிருந்தாரு. இவர் 2 நாள் அங்க இருக்க போறதை இது பண்ணி மாஸ்கோன்ற ஒரு இதுலதான் போய் ரீச் ஆனாரு. இவர் ரீச் ஆனதும் இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவரை வரவேற்றாங்க. அதை தாண்டி ரஷ்யன் பரேடே இவரை வந்து வெல்கம் பண்ணிச்சு. இவ்வளவு ராயலான ஒரு என்ட்ரியில தான் நம்ம பிஎம் மோடி அவர்கள் அங்க போய் ரீச் ஆனாரு. அது தாண்டி டான்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவர் ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும், அவர் ரொம்ப பெரிய இதுவாச்சு. இதை தாண்டி பிஎம் மோடி அவர்கள் ரஷ்யால இருக்க இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே மீட் பண்ணாருன்னே சொல்லலாம். இவர் வரதை முன்னிட்டு அங்க இந்தியன் பீப்புள்ஸ் இருக்காங்க எல்லாருமே ரோட்லயே வெயிட் பண்ணி இந்தியன் ஃபிளாக்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி அவ்வளோ அழகா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்றாங்க. இவ்வளோ ஒரு ஃபேமஸான இந்தியன் கண்ட்ரியை வந்து ரஷ்யால போய் இது பண்ணது பிஎம் மோடி அவர்கள் தான். இவர் நினைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காரு. இதை தவிர்த்து புட்டின் அவர்கள் அவர் சில உரையாடல்களுமே வச்சிருக்காங்க. நிறைய ட்ரேட் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தியும் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பவும் 2024 நீங்க வின் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நீங்க இந்தியாவுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இவர் மோடி அவர்களாலதான் இந்தியா அவர்கள் நிறைய ஒரு எமர்ஜிங்கா இருக்குன்னே சொல்லலாம். எங்களுக்கு உதவி பண்ற விதமாவும் இருக்கட்டும், இல்ல 2 கண்ட்ரிஸ் உள்ள இருக்க ஒரு இதுவுமே மோடி அவர்களாலதான் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இப்போ நம்ம இந்தியன் ஆர்மி அங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா புட்டின் அவர்களே தனியா மோடி அவர்களை ஒரு டிரைவ் கூட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். அவரோட ஒரு கோல்ஃப் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இதை நினைச்சிருந்தா நிறைய டிரைவர்ஸ் வச்சு ஓட்டியிருக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு ஆளு நம்ம மோடி அவர்களை அவ்வளோ டவுன் டு அர்த்தை ரிசீவ் பண்ணி அவரோட கோல்ஃப் கோர்ட்ஸ்க்கு கூட்டு போனாரு. அதை தாண்டி இவரோட ஹார்சஸ் விதமாகவும் அதெல்லாம் போய் காமிச்சு அவர் சுத்தி பார்த்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இவரோட 2 நாள் ட்ரிப்புன்றது வேர்ல்டு ரீதியா ரொம்ப பெரிய ஒரு இது கொண்டு வருது. 2 நேஷனோட இதை வந்து பலப்படுத்துறதுக்காக தான் இந்த ட்ரிப்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து திரும்ப இந்தியன் ஆர்மி திரும்ப வருவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த பத்தில நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்படி மறக்காம இன்னும் லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.